அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். என் பேரு தேவி திரௌபதி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மகர ராசியில் நடக்க போகுது. அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரிய பகவானும் சேரப்போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு. மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க இருக்க மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறதுங்க. கூடுதல் சிறப்பாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த 2024ஆவது ஆண்டு பிறந்திருக்கு. இதனால வருடத்தினுடைய 2வது மாதமாக கருதப்படும் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வருதுங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் புதனினுடைய சஞ்சாரம் இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்கிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியனுடன் சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று சூரியன் மகர ராசியில் இருந்து கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறாக கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை கணக்கிடும் பொழுது பார்க்கும்போது கனிவான வார்த்தைகளால் குழந்தைகளை கவரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வசதிகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. அதே சமயம் மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறும். அதே போல மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் உங்களுக்கு நடைபெறுங்க. மாத தொடக்கத்தில் இருந்து மாதம் இறுதி வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். அதே மாதிரி தொழில், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய நீங்கள் கொஞ்சம் திறமையாக செயல்பட வேண்டியது அவசியம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. எதுலையுமே அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை இந்த மாதம் பெறுவாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன்களை தருங்க. குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்குங்க. குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்க பெறுவீங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்க பெறுங்க. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி அலட்சிய போக்க கைவிடுவது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க. மதிப்பு மரியாதை சிறப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு ஓங்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமையப்பெறுகிறது. நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்க காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது. அதே சமயம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பும் இருக்கு. தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுப்பது அவசியமாகிறது. வீடு பூமி இவற்றின் மூலமாக பார்த்தீங்கன்னா வரவேண்டிய வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படலாம். அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும். அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுக்கிறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வியாபாரத்திற்கும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதுலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏதேனும் மன கஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீண் செலவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. தேவையில்லாத உடல் சோர்வு, உடல் அசதி, மன வலிமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அவசியமான பயணங்களை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா மனசோர்வு, உடல் சோர்வு, உடல் அசதி, மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியானம், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இதன் விளைவாக மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சரக்குகளை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கலாம். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடல் சோர்வும் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. அவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது அவர்களுடைய வெற்றிக்கு உதவுங்க. பெண்களுக்கு மன தைரியம் கூடினாலும் பழைய சம்பவங்களின் நினைவால மன மகிழ்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் இருப்பதே நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல அக்கறை ரொம்ப அவசியங்க. திட்டமிட்டபடி செயல்பட முடியாதபடி தடங்கல்களும் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும். எதிர்ப்புகளும் மறைய ஆரம்பிக்கும்.
மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கத்தாங்க செய்யும். மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறலாம். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய துணையால் மருத்துவ செலவு ஏற்படுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எதிலையுமே காரியங்கள் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகுங்க. சக பணியாளர்கள் மூலமா உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த மாதம் புதிய வீடு கட்டக்கூடிய எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கம் ஒரு கலவையான பலன்களை தரும் என்றாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அனைத்து விஷயத்திலையுமே சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசரப்படாமல் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோபத்தை நீங்கள் தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகுங்க. காசி விசாலாட்சியை வழிபட்டு வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். காரிய தடையும் நீங்குங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருமாரியம்மன் மற்றும் தேவி சரஸ்வதி.